மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அவரது அண்ணன் மகன் தீபக் இறுதி சடங்கு செய்து கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்தார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் 75 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதியான திங்கள் இரவு 11:30 மணிக்கு மரணம் அடைந்தார். ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உடலுக்கு காலை முதல் லட்சக்கணக்கானோர் நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஜனாதிபதி பிரணாப், பிரதமர் மோடி, ராகுல், 15 மாநில முதல்வர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். மாலை 4 மணியுடன் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவது நிறுத்தப்பட்டு கண்ணாடி பெட்டியில் மூடி பீரங்கி வண்டியில் ஜெயலலிதாவின் பூத உடல் ஏற்றப்பட்டு அண்ணா சாலை, வாலஜா சாலை வழியாக மெரினா எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்த பின்னர் நல்லடக்கம் செய்வதற்கு முன்பாக முழு அரசு மரியாதை செய்யப்பட்டது. சந்தன பேழையில் ஜெயலலிதா உடல் வைக்கப்பட்டதும் கவர்னர் வித்யாசாகர் ராவ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து முப்படை ராணுவ வீரர்கள் அவரது பூத உடலுக்கு வாத்திய கருவி இசைத்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து மத்திய அமைச்சர்கள், கவர்னர், ராகுல், முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இறுதியாக ஜெயலலிதா உடலுக்கு அவரது குல பாரம்பரிய முறைப்படி இறுதி சம்பிரதாயங்கள் நடைபெற்றன. ஜெயலலிதாவின் இரத்த சொந்தமான தீபக் தனது அத்தைக்கு சசிகலாவுடன் இணைந்து இறுதி சடங்குகளை செய்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டது முதலே அப்பல்லோ மருத்துவமனையில் சசிகலாவுடன் இருந்தார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக். அவர்தான் இறுதி சடங்கு செய்தார். இதனை அடுத்து ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.